மனுஷனுக்கும் குரங்குக்கும் ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, ஆணோட விந்தணு பெண் குரங்குகளோட கருவுல, அதே மாதிரி பெண்களோட கருவுல ஆண் குரங்கோட விந்தணு. கேட்கவே ரொம்ப வியடா இருக்குல்ல? ஆனா இப்படி ஒரு ஆராய்ச்சியை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சியாளர் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு வித்தியாசமான ஆராய்ச்சி அவர் பண்றதுக்கு காரணம் என்ன? இந்த ஆராய்ச்சியை பண்ணி கடவுளே இல்லைன்னு அவர் ப்ரூவ் பண்ண நினைச்சிருக்காரு. இந்த ஆராய்ச்சியோட முடிவு என்ன, அவருக்கு என்ன ஆச்சு, இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேர்லி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகு சுஜி. இப்படி ஒரு யோசனை 100 வருடங்களுக்கு முன்னாடி ரஷ்யன் சயின்டிஸ்ட் இலியா இவானோ அவருக்கு தோணியிருக்கு. இப்படி ஒரு யோசனை இவருக்கு தோன்றதுக்கு காரணமா பல விஷயங்கள் சொல்றாங்க. இலியா இவானோ அவர்கள் 1910 செயற்கை கருவூட்டல் முறை ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன்ல ஸ்பெஷலிஸ்டா திகழ்ந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்டர்ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன் இதுலயுமே இவர் ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற இலியா இவானோ அவர்கள் 1910 இந்த டைம்ல இவருக்கு ஒரு யோசனை வருது. இந்த யோசனைய உலக அளவுல இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒரு ஜுவாலஜிக்கல் மீட்ல சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, மனுஷனுக்கும் குரங்குக்கும் செயற்கை கருவூட்டல் முறை மூலமா ஒரு குழந்தை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆணுடைய விந்தணுவை எடுத்து பெண் குரங்குகளோட கருவுல செலுத்தி ஒரு குழந்தைய உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த ஐடியா. இந்த ஐடியாவை 1910 எல்லார்கிட்டையும் கொண்டு வராரு. அதன் பிறகு தொடர்ந்து 20 வருடங்கள் இதற்கான ஆராய்ச்சியை அந்த ஆராய்ச்சியாளர் இவானோ அவர்கள் செய்றாரு. மனுஷனும் குரங்கும் சேர்ந்து ஒரு உயிரினம் யோசிக்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உயிரினம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேற ஏதாவது உயிரினங்களை வச்சு, வேற ஏதாவது அனிமலை வச்சு இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணியிருக்காங்க. அதுதான் கோவேரி கழுதைகள் அப்படிங்கிறது. இந்த கோவேரி கழுதைகள்ன்ற வார்த்தையை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது குதிரை, கழுதை இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு புது உயிரினத்தை கண்டுபிடிச்சாங்க. இத கோவேரி கழுதைகள் அப்படின்னு தமிழ்ல சொன்னாங்க. இங்கிலீஷ்ல ஹின்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் கழுதைகள், பெண் குதிரைகள். அதே மாதிரி மியூல் அப்படின்னு சொல்றது பெண் கழுதைகள், ஆண் குதிரைகள். இந்த மாதிரி 2 வகை இனத்தை கண்டுபிடிச்சாங்க. இதே ஃபார்முலால தான் இவர் இந்த குரங்கு பாதி மனிதன் பாதி அப்படின்ற உயிரினத்தை கண்டுபிடிக்க நினைச்சிருக்காரு. இவங்களை அரை மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அரை மனிதர்கள்னா பாதி மனிதர்கள், மீதி குரங்கினம். அதனால தமிழ்ல இவங்களை அரை மனிதர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. நம்மளும் ஹியூமன் ஹைபிரிட்ஸ் அப்படின்னு இவங்களை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஹியூமன் ஹைபிரிட், அதாவது அந்த அரை மனிதர்களை கண்டுபிடிக்கணும்ன்ற யோசனை இவானோ அவர்களுக்கு வந்திருக்கு. இதை 1910 எல்லார்கிட்டையுமே சொல்றாரு. இதுக்கு ரஷ்யன் கவர்மெண்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ணதாகவும் சொல்றாங்க. ரஷ்யன் கவர்மெண்ட் இப்படி ஒரு யோசனைக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இந்த விஷயத்தை கேட்கும்போது இப்ப கூட 100 வருடங்கள் கழித்து கூட நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு தோணுது. அதாவது ஹியூமன் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லப்படுற அரை மனிதர்களை உருவாக்குறது அப்படிங்கிறது இப்போ நமக்கு 100 வருஷம் கழிச்சு இப்ப கேட்கும் போதுமே ரொம்ப வியர்டா இருக்கு. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வித்தியாசமான ஒரு முயற்சியை பண்றதுக்கு அப்போ இருந்த ரஷ்யன் கவர்மெண்ட் ஏன் ஒத்துக்கிட்டாங்க, ஏன் அவரை ஊக்குவிச்சாங்க அப்படின்னா, அப்போ ஆட்சியில இருந்த ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு கம்யூனிசம் அப்படின்னா வெறுப்பு. கம்யூனிசம் மட்டும் கிடையாது, மதம் அப்படின்னாலுமே அந்த ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கல. மதம், கடவுள், கிறிஸ்துவர்கள் இதை எல்லாத்தையுமே எதிர்க்க நினைச்சிருக்காங்க. அப்படி எதிர்க்க நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஐடியாவோட வராரு. இதை நிரூபிச்சுட்டா, இப்படி இவர் ஒரு மனுஷனை ரெடி பண்ணிட்டாலும் கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கடவுள் சொல்றது, கடவுள் அப்படின்றவங்க சொல்ற அவங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாமே பொய்யாயிடும். இவங்களுடைய மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே நம்ம உடைச்சிடலாம். மனிதர்களையும் குரங்குகளையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இவங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் பொய்யாயிடும். நாங்க தான் கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிடலாம் அப்படின்னு அப்போ இருக்கிற ரஷ்யன் கவர்மெண்ட் நினைக்கிறதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கிய காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அப்போ ஆட்சியில இருந்த ஜோசப் ஸ்டாலின் அவர்கள், அதாவது எல்லாருக்குமே தெரியும் சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் நினைச்சதா சொல்லப்படுது. எந்த எவிடன்ஸும் கிடையாது அப்படின்னாலும் இப்படி ஒரு தகவல் இன்டர்நெட்ல உலாவிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல அரை மனிதர்களை உருவாக்கி அவர் போருக்கு அனுப்ப நினைச்சதா சொல்றாங்க. அதாவது மனிதர்களாகிய நம்மளை காத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த அரை மனிதர்கள்னு சொல்லப்படுற ஹியூமன் ஹைபிரிட்டை நிறுத்துவாராம். கூட்டம் கூட்டமா
இப்படி உருவாக்கி இவங்கள போருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின் நினைச்சதாகவும், அதனாலதான் அப்போ இருந்த ரஷ்யன் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியை பண்றதுக்கு இவானோ அவர்களுக்கு உதவுனதாகவும் சொல்லப்படுது. இப்படி ஒரு ஆராய்ச்சியை நடத்த முயற்சி பண்ண இவானோ அவர்கள் ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராமிஸையும் பண்றாரு. அண்ட் அது என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ஆராய்ச்சியை சக்சஸ்ஃபுல்லா நான் பண்ணிட்டேன் அப்படின்னா கடவுளுக்கு நிகரானவர்கள் இந்த ரஷ்யன் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க தான். இந்த உலகையே இவங்க ஆட்சி புரிகிறாங்க, இந்த உலகத்தையே ஆள்பவர்களா நீங்க மாறிடலாம் அப்படின்ற மாதிரி இவானோ அவர்கள் ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராமிஸை பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இதை அடுத்துதான் அவருடைய அந்த ஆராய்ச்சிக்கு ரஷ்யன் கவர்மெண்ட் அவர்கள் ஃபண்ட் ஒதுக்குறாங்க. அவருக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ எல்லா உதவிகளும் அடுத்தடுத்து கிடைக்குது. ஸோ இதை தொடர்ந்து இவானோ அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சியில இறங்குறாரு. 1926 இவர் ஆராய்ச்சியில இறங்குறாரு. முதல்ல இந்தியாவுக்கு போய் அங்க இருக்கிற சிம்பான்சிகளை புடிச்சிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த சிம்பான்சிகள் கரெக்டான வயதுல இல்ல, அதாவது கருவுறுவதற்கான வயது இல்ல அந்த சிம்பான்சிகளுக்கு. ஸோ அந்த சிம்பான்சி குரங்குகள் ஏஜ் அட்டைன் பண்ற வரைக்கும் கொஞ்ச காலங்கள் பொறுத்திருக்காரு. அதன் பிறகு ஆப்பிரிக்கால தன்னுடைய ஆராய்ச்சியை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு ஆராய்ச்சியை இவர் பண்றாரு அப்படின்னு அங்க இருக்கிற லோக்கல் பெண்களுக்கு எல்லாம் தெரியுது. அங்க இருக்கிற பெண்களுக்கு மத்தியில இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றாரு, இந்த ஆராய்ச்சிக்கு பெண்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்லப்பட்டு அங்க ஆராய்ச்சிக்கு பெண்கள் கிடைப்பாங்க அப்படின்னு ரொம்பவே இவானோ நம்புறாரு. அதுக்கு காரணம் ஆப்பிரிக்காவில் அப்போ இருந்த வறுமை. ஸோ வறுமையில இருக்கிற பெண்களுக்கு நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா ஆராய்ச்சியெல்லாம் அவங்க ஒரு விஷயமா கண்டுக்காம நமக்கு என்ன வேணா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இவானோ அவர்கள் நினைக்கிறாரு. ஆனா அங்க அந்த நாட்டுல, குறிப்பா அந்த இடத்துல ஒரு பொய் செய்தி பரப்பப்படுது. என்ன அப்படின்னா, இவானோ அவர்களோட ஆராய்ச்சியில பெண்கள் கற்பழிக்கப்படுவாங்க, அதுவும் சிம்பான்சி மாதிரி குரங்குகளை பயன்படுத்தி பெண்கள் கற்பழிக்கப்படுவாங்க அப்படின்னு அங்க ஒரு ஃபேக் ஸ்டோரி பரப்பப்படுது. இதை கேட்ட ஆப்பிரிக்க பெண்கள் யாருமே அவருக்கு ஆராய்ச்சிக்கு ஒத்துழைக்கவே இல்லை. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு லேடி கூட வரல. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே கவலைப்படுற இவானோ அவர்கள் அடுத்து நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போறாரு. அதாவது பெண் சிம்பான்சி குரங்குகளோட கருவுல ஆணோட விந்தணு, அதாவது தன்னோட ஆராய்ச்சி டீம்ல இருக்கிற ஆண்கள் கிட்ட விந்தணுவை கலெக்ட் பண்ணி அதை பெண் சிம்பான்சியோடைய உடல்ல செலுத்தணும் அப்படின்ற முடிவை எடுக்கிறாரு. ஆனா இவானோ அவர்களுக்கு குரங்கு ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்டா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்குது. ஸோ இத்தனை ஆண்டுகள் கழிச்சுமே இப்பவுமே நம்ம ஒரு அனிமலை பிடிக்கணும், அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஸோ அதுக்கான மயக்க ஊசிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ முன்னேறி இருக்கிற நம்ம நாடுகள்ல கிடைக்குது. ஸோ இப்போ இருக்கிற சொசைட்டில அதெல்லாம் இருக்கு. அப்படின்னாலும் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிம்பான்சியை பிடிக்கணும், அதை பிடிச்சது மட்டும், அது எங்க இருக்குன்னே ஃபர்ஸ்ட் அவர் தேடி போனோம், அதுக்கப்புறம் அதை அவர் பிடிக்கணும், அது பிடிச்சத ஒரு இடத்துல வச்சு அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணி அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து அதுக்கு இன்செமினேஷன் பண்ணி ஆர்டிஃபிஷியலா இன்செமினேஷன் பண்ணி அதன் பிறகு அது கருவுற்று அந்த கருவை அவர் பார்த்து வளர்க்கணும். இவ்வளோ விஷயங்கள் அவர் ஒரு குரங்குக்கு பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் பண்றாரு. ஸோ இப்படி பல விஷயங்களை பண்ணி அவர் 3 சிம்பான்சி குரங்குகளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணதா சொல்லப்படுது. ஸோ இந்த செயற்கை கருவூற்றல் முறை ஆரம்பத்துல அவர் என்னதான் ஒரு மிகப்பெரிய ஐடியாவா கொண்டு வச்சிருந்தாலும் வெற்றி பெறல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவர் பண்ண 3 அந்த குரங்குகளுக்குமே செயற்கை கருவூட்டல் முறை மூலமா கரு தங்கவே இல்லை, கரு அதுக்கு மேல வளரவுமே இல்லை. ஆனா அவர்களுடைய முயற்சியை பண்ணி ட்ரை பண்ணாரு டு த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும். ஆனா அது நடக்கவே இல்லை. முதல்ல பெண்கள் யாருமே ஆராய்ச்சிக்கு வரல. ஸோ பெண் குரங்குகள் கிட்ட ஆண் விந்தணுவை யூஸ் பண்ணி பயன்படுத்தி பார்த்திருக்காரு. அப்படி பயன்படுத்தும் போது எந்த பெண் குரங்குகளுக்குமே கரு தங்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து 1929 திரும்பவும் ரஷ்யாவுக்கு வராரு இவானோ அவர்கள். ரஷ்யாவுக்கு வந்த பிறகு இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி ஐடியா நம்ம கையில இருக்கு, அதுவும் நம்ம ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு ப்ராமிஸையும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எப்படியாவது இந்த ஆராய்ச்சியில வின் பண்ணிடணும், எப்படியாவது நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ், வெற்றிகரமான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சிடணும் அப்படிங்கறத மைண்ட்ல எடுத்த அவரு ரொம்பவே மோசமான ஒரு ஐடியாவை பண்றாரு. குறிப்பா ரஷ்யால என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இம்பிரெக்னன்ட் விமன்ஸ், அதாவது கர்ப்பம் தரிக்க முடியாத பெண்கள் கைனகாலஜிஸ்ட் வருவாங்க இல்லையா,
அவங்களுடைய கருக்குள்ள ஆண் குரங்குகளோட விந்தணுவை செலுத்த முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு ஐடியாவை இவர் பிளான் பண்றாரு, இந்த மாதிரி இவர் பண்றாரு அப்படிங்கிறது அப்போ அங்க இருந்த பிரெஞ்சு அதிகாரிகளுக்கு தெரியுது. உடனே இவருடைய ஆராய்ச்சி எல்லாத்தையுமே நிறுத்துறாங்க. 1930 இந்த மாதிரி இனிமே எந்த ஆராய்ச்சியும் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி இனிமே எந்த விஷயங்களும் நடக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய ஆராய்ச்சி ஒட்டுமொத்தமா நிறுத்தப்படுது. ஸோ இந்த ஆராய்ச்சி முழுக்க முழுக்க அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகி நிறுத்தப்படுது. 1930 ஆராய்ச்சியாளர் இவானோ அவர்களை கஜகஸ்தானுக்கு நாடு கடத்துறாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த ஆராய்ச்சி அதன் பிறகு நடக்கல. அண்ட் 1930 நாடு கடத்தின பிறகு இவருக்கு ரொம்பவே வயசாயிடுது. ஸோ அடுத்த 2 ஆண்டுகள்ல இவர் ஸ்ட்ரோக் இறந்ததா சொல்லப்படுது. என்னதான் ஆராய்ச்சியாளர் இவானோ அவர்கள் இறந்திருந்தாலும் அவருடைய அந்த ஐடியா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதி மனுஷன் பாதி குரங்கு அப்படின்ற அந்த ஐடியா இறந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப வரைக்கும் பல ஆராய்ச்சியாளர்களுக்கு இப்படி ஒரு ஆராய்ச்சியை நம்ம ஏன் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ற தாட் வந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் பலர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2019 அமெரிக்கா, ஸ்பெயின், சைனா இந்த 3 நாடுகளும் சேர்ந்து 20 days ஒரு எம்ப்ரியோவை வளர்த்திருக்காங்க. அது ஹியூமன் அண்ட் குரங்கோட 2 செல்லையும் சேர்த்து வளர்க்கப்பட்ட ஒரு எம்ப்ரியோ. அது 20 days வளர்த்திருக்காங்க. 2019 இது நடந்தது. 20 days இவங்க இதை வளர்த்ததுக்கு பிறகு அது அழிக்கப்பட்டதா சொல்றாங்க. ஸோ இன்னமும் இந்த ஐடியா, தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தோணிட்டு தான் இருக்கு. ஒருவேளை இப்ப இல்லைனாலும் 100 வருடங்களுக்கு முன்னாடி அந்த இவானோ அப்படின்ற ஆராய்ச்சியாளரால முடியல அப்படின்னாலும் ஃபியூச்சர்ல இதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல பாதி மனுஷன் பாதி குரங்கு அப்படின்னு சொல்ற அரை மனிதர்களை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் பலருக்கு வர்றதும், குறிப்பா ஆராய்ச்சியாளர் இவானோ இதை கையில எடுத்ததையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு கேர்லி ரிப்போர்ட்ஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is Logos.